World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்று நம்மளுடைய அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் சஷ்டி குழுமத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் திரு வல்லரசு தினேஷ் ராஜா ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் ஐயா அவர்கள் பார்த்திங்கன்னா வாரங்கள் தோறும் மாதங்கள் தோறும் பார்த்திங்கன்னா விதவிதமான வாழ்வியல் சம்பந்தமான வித்தியாசமான தலைப்புகள் வாழ்வியல் நம்ம நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி வகுப்புகள் நிறைய எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா உணவியல் அப்படிங்கிறது. ஸோ உணவியல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு டிசீஸ் வருது, ஒரு நோய் வருது அப்படிங்கிறது எதனால் ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் மூலயமா தான் ஒவ்வாமை அந்த மாதிரி ஏற்படுது. சில பேர்த்துக்கு உடல்நிலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா எந்த மாதிரி உணவு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லோரும் தெரிஞ்சது தான். பட் ஆனால் நம்ம இவர் சார் என்ன மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜாதக ரீதியாக என்ன கிரகங்கள் பற்றி ஆட்சி எந்த மாதிரி இருக்குது, நல்ல விஷயமாக இருக்குது, எந்த மாதிரி உணவுகளை தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு வித்தியாசமான வகுப்பு நடத்துகிறதா கேள்விப்பட்டிருக்கிறோம். வாங்க சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். இந்த உணவியல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கமர்ஷியலாக ஒரு காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கும் ஜோதிடத்துக்குள்ளாரையும் இதை எந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க, இதனுடைய விஷயம் பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்ல சார். பொதுவாக ஜோதிடத்தை இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா விஷயத்தோடையும் கனெக்ட் பண்ண முடியும். ஏன்னா பிரபஞ்சத்தில் பார்க்குற நீங்கள் ஒவ்வொரு துறை எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே ஜோதிடத்துக்குள்ளே அடக்கம் தான். அந்த மாதிரி நம்ம இன்டேக் பண்ணக்கூடிய உணவு. ஸோ பொதுவாக உணவு என்னென்னு சொல்லுவாங்கன்னா உணவே மருந்துன்னு சொல்லுவாங்க. நம்ம ஜாதக ரீதியாக ஜோதிட ரீதியாக ஒவ்வொரு ஜாதகத்தில் பிறந்தவர்களுக்கும் என்ன மாதிரி உணவுகள் ஒத்து வரும், எந்த உணவை சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற அமைப்புகள் இருக்குது. ஸோ அப்போ நம்ம எல்லா உணவுகளையுமே கிரகத்தோட கதிர்வீச்சாக தான் நம்ம பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம செவ்வாழைப்பழம் சாப்பிட்றோம். அந்த செவ்வாழைப்பழம் செவ்வாயோட கதிர்வீச்சால் வரக்கூடிய ஒரு பழம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ செவ்வாழைப்பழம் யார் சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. பொதுவாக மருத்துவ ரீதியாக பார்த்திங்கன்னா செவ்வாழைப்பழம் சாப்பிட்டா நல்லா இரும்பு சக்தி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே சமயத்தில் இப்போ ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் கெட்டு போயிருந்தால் அவங்க செவ்வாழைப்பழம் தொடர்ச்சியாக டெய்லியும் சாப்பிட என்ன ஆகும்னா செவ்வாய் சார்ந்த நெகட்டிவான பலன்களை அவங்க அனுபவிக்கிற மாதிரி ஆகும். அப்போ ஒரு உணவு சாப்பிட்றனால எப்படி சார் வாழ்க்கையில் பலன்கள் மாறுங்கும்போது எல்லாத்துக்குமே கிரகங்கள் ரீதியான தொடர்புகள் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உருளைக்கிழங்கு சாப்பிட்றோம். நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணி சாப்பிட்றோம், வேக வச்சு சாப்பிட்றோம். இந்த உருளைக்கிழங்கு அப்படிங்கிறது குருவோடைய ஆதிக்கம் உள்ள ஒரு உணவுப் பொருள். அப்போ குரு நல்லா இருக்கிறவங்க உருளைக்கிழங்கு சாப்பிட அவங்களுக்கு வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா குருவோடைய தன்மைகள் எல்லாமே அவங்களுக்கு அதிகரிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தனக்காரகன் குருன்னு சொல்கிறோம். அப்போ குரு நல்லா இருக்கிறவங்க உருளைக்கிழங்கு நிறையா சாப்பிட்டா பணம் வரும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு உணவை அடிப்படையாக கொண்டு ஜாதக ரீதியாக அவர்களுக்கு அந்த கிரகத்தை ஒப்பிட்டு நம்ம நிறைய விஷயங்களை சொல்ல முடியும். அதுதான் உணவியலை எப்படி ஜோதிடத்துக்குள்ளே நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிற கான்செப்டை பற்றி இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ரொம்ப சிறப்பான விளக்கமாக இருக்குங்க. அப்போது எங்களுக்கு இருக்கிற கேள்விகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஸோ அப்போ இந்த உணவியல் மூலமாக பார்த்திங்கன்னா ஒரு பாவத்தை இயக்க முடியுமா? உதாரணத்துக்கு எனக்கு வருமானம் வரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த மாதிரி உணவு முறைகள் நான் கையாண்டா எனக்கு வருமானம் கிடைக்கும், என்னுடைய தொழில் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எந்த மாதிரி உணவு சார்ந்த விஷயத்தில் ஒரு மாற்றம் பண்ணால் என்னுடைய தொழிலில் ஒரு மாற்றம் கொண்டு வரணும், இந்த மாதிரிலாம் பண்ண முடியுங்களா ஐயா? அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா. நிச்சயமாக பண்ணலாம். முதல்ல நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 9 கிரகங்களுடைய உணவுகள் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். 9 கிரகங்களுடைய தானியங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். 27 நட்சத்திரங்களுடைய உணவுப் பொருட்கள் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தர் கடகலக்கணத்தில் பிறந்திருக்காரு. அவருக்கு நல்ல வருமானம் வரணும்னா 2ஆம் பாவத்தை இயக்கணும் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியான ஒரு விதி. அப்போ 2ஆம் அதிபதி சூரியனாக வரார். அந்த சூரியன் அப்படிங்கிறது கோதுமை சார்ந்த உணவுகளை குறிக்கும். அப்போ சூரியனோட தானியமே கோதுமை தான். அப்போ நம்ம தானியத்தை நேரடியாக சாப்பிட முடியாமல் அந்த கோதுமையை அடிப்படையாக வைத்து செய்யப்பட்ட உணவுகள், கோதுமை பிஸ்கட்டாக இருக்கட்டும், கோதுமை தோசையாக இருக்கட்டும், கோதுமை அல்வாவாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை அவர்கள் தொடர்ச்சியாக சாப்பிடும்போது அவங்களுக்கு இந்த 2ஆம் பாவம் இயங்கி நல்ல வருமானம் வரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னொரு லக்னத்தை எக்ஸாம்பிள் எடுக்கலாம். ஒருத்தங்க விருச்சக லக்னத்தில் பிறந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல குழந்தை பாக்கியம் ஏற்படணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதாவது 5ஆம் பாவத்தை நம்ம இயக்கி ஆகணும். அப்போ 5ஆம் பாவ அதிபதி குருனாலே நெய்யின்னு சொல்லுவோம். அப்போ நெய்யினால் செய்யப்பட்ட இனிப்பு பொருட்கள் எல்லாமே குரு தான். அப்போ அவங்க நிறையா கீ ஸ்வீட் சாப்பிட்டா 5ஆம் பாவம் இயங்கும், அதனால் குழந்தை பாக்கியம் உருவாகும்னு சொல்லலாம். அப்போ இது எல்லாமே ஒவ்வொரு பாவங்களோட அதிபதி என்னவா வராங்களோ அந்த கிரகத்தோட உணவுப் பொருட்களை எடுத்துக்கிறது அவங்களுக்கு மிக சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும். இதே கான்செப்டை நட்சத்திர ரீதியாகவும் நம்ம பார்க்க முடியும். இப்போ ஒருத்தங்க கன்னி லக்னத்தில் பிறந்திருக்காங்க. அவர்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகளெல்லாம் சக்ஸஸ் ஆகணும்னா கன்னி லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி செவ்வாய். அந்த செவ்வாய் போய் ஒரு பர்டிகுலர் நட்சத்திரத்தில் நிற்பார்.
அப்போ அந்த நட்சத்திரத்தோட உணவை அவங்க சாப்பிடும்போது அந்த 3ஆம் பாவம் இயங்கும். அதில் ஒரு கண்டிஷன் இருக்குது. அந்த நட்சத்திரம் நமக்கு நல்ல தாராபலனாக இருந்தால் அந்த உணவை சாப்பிட்லாம். இதே நல்ல தாராபலன் இல்லைன்னா அந்த உணவை சாப்பிடாமல் தவிர்த்து அந்த உணவை மற்றவர்களுக்கு தானமாக கொடுக்கலாம், இப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட பலன்களை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து இந்த உணவியல் கான்செப்டில் தெரிஞ்சுக்க முடியும். ரொம்ப சிறப்பான விளக்கமாக இருக்குங்க. வெறும் ஒரு பாவத்தை மட்டும் கணக்கில் எடுக்காமல் அந்த பாவ அதிபதி வந்து எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரு, அந்த நட்சத்திரத்தோடும் வந்து நமக்கு சாதகமாக இருந்தால் அதை சாப்பிடும்போது இயக்கம் அப்படிங்கிறத ரொம்ப சூட்சமாக விளக்கமாக சொல்கிறீங்கய்யா. இதை பாசிட்டிவாக நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி நெகட்டிவ் சைடு அப்படின்னு பார்க்கும்போது சில பேருக்கு சில உணவுகள் சாப்பிட்ட உடனே ஒரு டிசீஸ் வருது, இல்லாட்டி ஒரு தசாபுத்தியில் சில வகையான உணவுகள் சாப்பிடும்போது அவங்களுக்கு ஒத்து வராமலாம் இருக்குது. ஸோ இதை எப்படி எல்லோரும் தெரிஞ்சுக்கிறது, எந்த மாதிரி தசாபுத்திக்கு எந்த உணவு சாப்பிட்லாம், இல்லாட்டி என்ன உணவு சாப்பிட்டா நமக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டிசீஸ் வரும் அப்படிங்கிறதெல்லாம் இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்க முடியுங்களா? பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து இது எப்படி சொல்கிறதுனா, இப்போ நம்ம உடம்புல ஒரு ஆர்கன் பாதிக்கப்படுதுன்னு நம்ம வச்சுக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தங்களுக்கு வந்து லிவர் பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால், அப்போ ஒரு ஜாதகத்தில் குரு கெட்டு போயிருந்தால் தான் அவங்களுக்கு லிவர் பாதிப்பு வரும். அப்போ லிவர் பாதிப்பு எதனால் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தேவையில்லாத கெட்ட கொழுப்புகள் உடம்புல சேரனால வரும். மாவுச்சத்து உள்ள பொருட்களை வந்து நிறையா சாப்பிட்றனால லிவர் பாதிக்கப்படும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, பால் சம்மந்தமான பொருட்களை நம்ம சாப்பிட்றனாலையும் லிவர் பாதிப்பு வரும். இது வந்து சயின்டிஃபிக்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இதை அப்படியே நீங்கள் உணவு சார்ந்த விஷயத்தில் எடுத்துக்கோங்க. இப்போ குரு அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல கொழுப்புள்ள பொருட்கள், குட் ஃபேட்ஸ்ன்னு பார்க்கும்போது குரு சார்ந்த உணவுன்னு சொல்லக்கூடிய நெய் வந்து ஒரு நல்ல உணவுப் பொருள். அதுமாதிரி வேர்க்கடலை இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நல்ல கொழுப்பு சத்து உள்ள பொருள்னு சொல்கிறோம். அப்போ குட் ஃபேட்ஸை சாப்பிட்றது வந்து நமக்கு நல்ல ஒரு மாற்றத்தை உடம்புல ஏற்படுத்தி கொடுக்கும். இதே வந்து குரு கெட்டு போனவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பேட் ஃபேட்டாக இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு நிறையா சாப்பிட்றது, அதுக்கப்புறம் ஒயிட் சுகர் போட்டு தயாரிக்கப்பட்ட உணவுகளை வந்து இனிப்பு பொருட்களை அதிகமாக சாப்பிட்றது, அதனால் அங்கே பாதிப்பை கொடுக்குது. அப்போ கெட்டுப்போன ஒரு கிரகத்தோட உணவை நம்ம எடுத்துக்கும்போது இன்னும் உடம்புல அதிகமான இழப்புகளையும் நோய்களையும் சந்திக்கிற மாதிரி சூழல் வந்து ஏற்பட்டுரும். அதே மாதிரி நான் அடிக்கடி சொல்லுவேன், நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்பாங்க, சார் நான் வந்து சைவமாக மாறிக்கலாமா, அல்லது நான் அசைவமாக சாப்பிட்லாமா, எது சாப்பிட்டா எனக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. முதல்ல நீங்கள் சாப்பிடக்கூடிய விஷயத்தை முடிவு பண்ணுறது உங்கள் 2ஆம் பாவம் தான். 2ஆம் பாவத்தில் என்னென்ன கிரகங்கள்லாம் சம்மந்தப்படுதோ அந்த கிரகத்தோட உணவு பழக்க வழக்கங்களை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டால் நல்லது. நிறைய பேருக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கலாம், சனி இருக்கலாம், ராகு இருக்கலாம். இந்த மாதிரி வந்து மெலஃபிக் பிளானட்ஸ்னு சொல்லுவாங்க, பாவ கிரகங்கள்னு சொல்லுவாங்க. இந்த கிரகங்கள்லாம் வந்து ஒரு ஆக்ரோஷமான தன்மை உள்ளது. அப்போ இந்த மாதிரி அமைப்புள்ளவர்கள் அசைவ உணவை எடுத்தால் தான் உங்கள் உடம்புக்கும் உங்கள் ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எனர்ஜி உங்களுக்கு செட் ஆகும். இல்லைனா அவங்களுக்கு ஏதாவது ஒரு மைண்ட் டென்ஷன் ஆகிற மாதிரியோ, இல்லை ஒரு சாப்பிட்டா கூட திருப்தி இல்லாத மாதிரி தன்மையில் இருப்பாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ஜாதகம் என்ன சொல்லுறது, செவ்வாய் ராகு அப்படின்னா ரத்த பலியால் உருவான பொருள். அப்போது அசைவ உணவுங்கிறது என்ன, ஒரு உயிரை கொன்று மாமிசமாக சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் தான். அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த உணவு முறைகள் தான் நல்லாயிருக்கும். அதே 2ஆம் இடத்துல குரு இருக்குது, 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது, 2ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரன் இருக்குது, அல்லது 2ஆம் இடத்துல குரு பார்க்குறாரு, அந்த லக்னத்துக்கு நல்ல அமைப்பாக இருந்து பார்க்குறாருன்னா அவங்க வந்து அசைவத்தை தவிர்த்து சைவ உணர்வை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த கிரகங்கள் எல்லாமே வந்து சாத்விகமான கிரகங்கள், இயற்கை சுப கிரகங்கள்னு சொல்கிறோம். அப்போ அந்த கிரகங்கள் சைவ உணர்வை ஆதரிக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்குது. அப்போ அந்த மாதிரி உணவு பழக்க வழக்கத்தை நம்ம மாற்றிக்கணும். ஸோ அப்போ ஒருத்தங்க சைவம் சாப்பிட்லாமா அசைவம் சாப்பிட்லாமாங்கிறத கூட ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய கிரகங்களை வச்சு நம்ம முடிவு பண்ணலாம். விரிவான விளக்கம் கொஞ்சம் எல்லாருக்கும் ஆச்சரியமாக தான் இருக்குங்க சார். ஆனால் எங்களுக்கு ஒரு பொதுவாக வரக்கூடிய ஒரு கேள்வி இதிலே பார்த்தீங்கன்னா, சைவம் அசைவம்னு சொல்கிறீங்க. ஒரு சில ஒரு கம்யூனிட்டிஸ் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா முழுக்க சைவ சித்தாந்தத்திலே தான் அவங்களாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி தொடர்புகள் 2ஆம் இடம் நீங்கள் சொன்ன மாதிரி பாவகிரகங்கள் தொடர்பு வரும்போது, நீங்கள் குருவிலே சொன்னீங்க நல்ல ஃபேட்டு கெட்ட ஃபேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல கொழுப்புத்தன்மை நல்லதாக இருக்கக்கூடிய சில உணவு வகைகள், அதே கெடுதல் தரக்கூடியதுன்னு சொல்கிறீங்க. அந்த மாதிரி இதுக்கு ஏதாவது ஒரு வழிமுறைகள் இருக்குங்களா? ஆக்சுவலாக வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டி பேஸ்டு பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சின்ன வயசுலேருந்தே சைவம் மட்டும் தான் சாப்பிடுவாங்க, அசைவம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயந்தான். ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவங்களுடைய சம்பிரதாயங்கள் சடங்குகள் அடிப்படையில் அவங்க சைவம் அசைவம் சாப்பிடக்கூடாதுங்கிற ஒரு கட்டுப்பாட்டில் இருப்பாங்க. ஆனால் கிரகங்களுக்கு வந்து இந்த கம்யூனிட்டியோ இல்லை மதமோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் அவங்க வந்து கிரகங்களுக்கு கண்ட்ரோலே கிடையாது. கிரகங்கள் தங்களோட வேலைகளை அதனுடைய தன்மைகளுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுட்டே போவாங்க. ஸோ அதெல்லாம் மீறி வெளியில் வந்து தான் நம்ம இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது வாழ்நாள் ஃபுல்லாக இதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்ல முடியாது. தசாபுத்திகளுக்கு ஏற்ற மாதிரி இதை கொஞ்சம் மாற்றம் பண்ண வேண்டியது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நிறைய பேர் வந்து சிக்கன் சாப்பிடுவாங்க, கோழிக்கறியை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அது வந்து உடல் உஷ்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாமிசம்.
அப்போ அது வந்து செவ்வாயோடைய அமைப்பில் வரக்கூடியது. இப்போ ஒருத்தங்களுக்கு புதன் திசை நடக்குது, புதன் திசையில் செவ்வாய் புத்தி போகும்போது கோழிக்கறி அதிகமாக சாப்பிடக்கூடாது. என்ன காரணம்னா புதனுக்கு அது வேதகன் புத்தியாக வரும். அப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சில உணவுப் பொருட்களை அறவே விட்டுறது நல்லது. அதே மாதிரி தான் சனி திசை நடக்கும்போது செவ்வாய் வந்து உங்களுக்கு வேதகனாக வரும். அப்போ அந்த ஒரு வருஷ காலகட்டமாவது சிக்கனை அவாய்ட் பண்ணுறது நல்லது. இப்படி ஒவ்வொரு காலகட்டங்களையும் நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி ஒருத்தங்களுக்கு குரு திசை நடக்குது, குரு திசை நடக்கும்போது சூரியன் தான் வேதகனாக வரும். அப்போ அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் சூரிய புத்தி முடிகிற வரைக்கும் கோதுமை உணவுகளை தவிர்ப்பது நல்லது. இப்படி சில தசாபுக்திகள் காலகட்டத்தில் எந்தெந்த மாதிரி உணவுப் பொருட்களை தவிர்க்கணுன்றது அந்த மாதிரி தவிர்ப்பது நல்லது. ரொம்ப விரிவான விளக்கங்கய்யா. இப்போ வந்து எல்லாரும் நடைமுறையில் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், என்ன சமயத்துக்கு எந்த உணவு எடுத்துக்கணும், நமக்கு உண்டான ஆளுமை கிரகம் என்ன இருக்குது, நம்ம உடல் வாகுக்கு தகுந்த மாதிரியான உணவு எடுக்கணும்னு நிறையா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இல்லை நிறையா இருக்கிற மாதிரி தான் எங்களுடைய புரிதல் இருக்குது. அப்போ இதை பற்றி விரிவாக நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படும் போது இது சம்மந்தப்பட்டமான வகுப்புகள் ஏதாவது எடுக்கிறீங்களா, எப்போ எடுக்கிறீங்கன்னு அதை பற்றி விஷயங்கள் சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்கய்யா. இந்த வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி நம்ம இந்த ஏப்ரல் மந்த் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஏப்ரல் மந்தில் வந்து 11ஆம் தேதி 11/4/2026 நம்ம இந்த வகுப்பை வந்து பிளான் பண்ணியிருக்கோம். சனிக்கிழமை அன்னைக்கு மாலை 7 மணிலேருந்து 3 மணி நேரம் 10 மணி வரைக்கும் இந்த வகுப்பு வந்து நடைபெறும். இந்த வகுப்பில் வந்து ஜோதிடம் சார்ந்து உணவியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மிக அழகாக சொல்லிக் கொடுப்பேன். அதேமாதிரி டயட் மெத்தட்னு சொல்லுவோம். என்னென்ன மாதிரியான டயட் மெத்தட்ஸை ஜாதக ரீதியாக நமக்கு என்ன டயட் மெத்தட்ஸ் ஒத்து வரும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லித் தருவேன். அதே மாதிரி மருத்துவ முறைகளில் இந்த மாதிரி விஷயங்களை உணவு சாப்பிட்றதுல இயற்கை மருத்துவமா, சித்தாவா, அலோபதியா, இந்த மாதிரி எந்த மாதிரி மருத்துவ முறைகளை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்டும் இதில் இருக்கும். ஸோ உணவியல் சார்ந்து ஜோதிடம் சார்ந்து எப்படி நம்ம உடம்பில் இன்டேக் ஃபுட்டு எடுத்துக்க முடியும், சில விஷயங்கள் நடப்பதற்கு உணவு எப்படி எடுத்துக்கணும், எந்த மாதிரி உணவுகளை நம்ம அவாய்ட் பண்ணணும். அதேமாதிரி சில பேருக்கு வந்து விரத முறைகளில் அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது. சில பேர் வந்து நினச்ச டைமில் விரதம் இருப்பாங்க. ஸோ அந்த விரதம் உண்மையாக இருக்கிறனால நன்மை நடக்குதா, சில பேருக்கு விரதம் இருக்கிறனால தான் பிரச்சனையே வரும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா இருக்கக்கூடிய ஒரு கிரகம் என்னவோ அந்த கிரகத்தோட உணவை சாப்பிடாமல் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கிறது. விரதம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கக்கூடாது. நல்லா இருக்கிற கிரகத்தோட உணவை அதிகமாக எடுத்துக்கணும். அப்போ அந்த மாதிரியான சில நல்ல கருத்துக்களை அற்புதமான ஒரு பாடத்திட்டங்களோட வகுப்பாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த வகுப்பை வந்து 11/4/2026 சனிக்கிழமை அன்னைக்கு மாலை 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் நடைபெற போகுது. விருப்பம் இருக்கிறவங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க. இந்த வகுப்புக்கான கட்டணம் வந்து ரூ. 999 999 அப்படிங்கிற கட்டணத்தில் பண்ண போகிறோம். கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் முன்பதிவு பண்ணிக்கலாம். ரொம்ப விரிவாகவும் சிறப்பாகவும் நாங்கள் எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் இதில் பொக்கிஷமாட்டும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப இந்த அரிய வாய்ப்பை நாங்கள் எல்லோரும் நிச்சயமாக பயன்படுத்திக்கிறோம். இந்த ஒரு முக்கியமான இந்த அரிய ஒரு வாய்ப்பு தந்ததுக்காக ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவிக்கும் உங்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சார். நன்றி. வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சார்.